அங்க இருக்கக்கூடிய தமிழர்கள் உதவுறாங்கல்ல, ஒத்துழைக்கிறாங்கல்ல. அதே மாதிரி என் மண்ணில் இருக்கக்கூடிய மலையாளிகள் ஒத்துழைப்பாங்க, என் மண்ணில் இருக்கக்கூடிய கன்னடர்கள் ஒத்துழைப்பாங்க. அப்ப 70-80 வருஷமா எங்களை வந்து திராவிடர்னு சொல்லி எங்களை பதட்டத்துல நீங்க வச்சில்லையா? அப்ப எங்களுக்கு எவ்வளவு பதட்டம் இருந்திருக்கும். இன்னைக்கு ஏன் வந்து உங்களுக்கு உங்க பாட்டனாருடைய ஆரிஜின் பூர்வீகம் நான் யார் அப்படிங்கிறத நீங்க அழுத்தம் திருத்தமாக இங்க பதிவு செய்ய வேண்டிய நோக்கம் என்ன? தமிழ் தேசிய அரசியலுக்குள்ள வந்ததுனால உங்களுக்குள்ள இந்த சாதிய அடையாள சிந்தனைகள் வருதா? தமிழ் பேசக்கூடிய மண்ணு தமிழன் ஆளணுங்கிறது ஒண்ணுதான் எங்களுடைய ஒற்றை கோரிக்கையை தவிர நீங்களாம் யாரும் வாழாதீங்க அப்படிங்கிறது இல்லை. புறந்தல்ல விசிகாவுக்கு வராத கோபம் வந்து நாம் தமிழர் தம்பி தங்கைகளுக்கு வருது. யாரெல்லாம் இவங்க தான் தமிழ் இனத்தை மீட்டவங்க, தமிழ் இனத்திற்கான தலைவர்கள்னு சொல்றவங்க எல்லாம் நாங்க இடித்து ஒழிப்போம். ஏகப்பட்ட கடப்பாரை வச்சு நிறைய இருக்கு, வரும் இனிமே. வணக்கம் நண்பர்களே. லைன்ஸ் மீடியா தமிழர்களுக்கான கருத்தியல் அரசியலை பேசக்கூடிய ஒரு சுதந்திரமான ஊடகம். குறிப்பாக எந்த ஒரு அரசியல் கட்சிகளுடைய பொருளாதார பங்களிப்பும் இல்லாமல் தனித்துவமாக இயங்கக்கூடியது. எங்களுடைய ஊடக பயணம் சிறப்பாக தொடர்ந்து வெற்றிகரமாக நடைபெற உங்களுடைய பங்களிப்பும் மிக மிக அவசியமானது. ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த QR கோடு மூலமாகவோ அல்லது யூடியூபுடைய ஜாயின் பட்டன் மூலமாகவோ கூட நீங்கள் எங்கள் கூட இணைந்து பயணிக்கலாம். ஊடக அரசியல் பயணம் என்பது நீண்ட நெடிய பயணம். நாம் சேர்ந்து பயணிப்போம். நன்றி, வணக்கம். வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம கூட அரசியல் களத்தில் உரையாடுறதுக்காக இணைந்திருப்பவர் நாம் தமிழர் கட்சியின் ராணிப்பேட்டை தொகுதியுடைய சட்டமன்ற வேட்பாளர், பெண் புலி, கர்ஜிக்கக்கூடிய புலியாக எதிரிகளை தெறிக்க விடக்கூடிய சகோதரி தாரிகா சல்மான் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. அவங்க கூட நிறைய விஷயம் பேசலாம். வணக்கம்மா, நல்லா இருக்கீங்களா? சிறப்பு, மகிழ்ச்சி. எனக்கு தாரிகா சல்மானை வந்து இந்த பார்ப்பன கடப்பாறை அந்த நிகழ்ச்சியில் பார்த்தேன்னா, நான் அதை பார்த்து ரொம்ப ரசித்தேன். அந்த நிகழ்ச்சியை ரொம்ப பிரமாதமாக பேசியிருந்தீங்க. அதெல்லாம் அப்பவுமே நான் உங்களை வந்து நேர்காணல் செய்யணும்னு கூப்பிட்டேன், சூழல் அமையலை. தாரிகா சல்மான் யாருங்கிறதுல நம்ம போயிடுவோமா? நான் வந்து சாதாரண ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக தான் இருந்துட்டு இருந்தேன். இப்போ வந்து திருமணத்துக்கு அப்புறம் தான் அரசியல் பார்வை இருந்துச்சு. சின்ன பிள்ளைலேருந்து அம்மா தலைமை கழக பேச்சாளர், அதிமுகவோட தலைமை கழக பேச்சாளர். அதனால அரசியல் அதிகமாக பேசப்படுற குடும்பம் அப்படிங்கிறதுனால அரசியல் பார்த்து வளர்ந்துருக்கேன். அண்ணன் சீமானுடைய பேச்சுக்கள்லாம் வந்து மக்கள் தொலைக்காட்சியில் பார்ப்பேன் சின்ன பிள்ளையா இருக்கும் போதுலேருந்து. அதெல்லாம் பார்த்து வளர்ந்தப்ப அப்போவே தமிழ் தேசிய பார்வை வந்து ரொம்ப அப்பாவுக்கு விசாலமான தமிழ் தேசிய பார்வை இருக்குது. அத்தா வந்து ரொம்ப பெரிய தமிழ் தேசியவாதி, ரொம்ப அவருக்கு பிரியமான ஒரு அரசியல் தமிழ் தேசிய அரசியல். அம்மா என்னதான் இருந்தாலும் அதிமுக இருந்ததுனால அன்னைக்கு அதுதான் களம் அப்படிங்கிறதுனால அம்மா அதில் பயணிச்சாங்க. எந்த ஊர்? அம்மா நாகப்பட்டினம், அத்தா புதுக்கோட்டை. அம்மாவும் அத்தாவும் அப்போ வந்து பரப்புரைகள் அதிகமாக பண்ணுவாங்க இளம் வயசுலேயே. நிறைய இஸ்லாம் சார்ந்த பரப்புரைகள், நிறைய குட்டி குட்டி இந்த வஹாபி இயக்கங்கள் கூடிய பரப்புரைகள்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்போ 2 பேருக்கும் பரிச்சயம். அப்போ திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. காதல் திருமணமா? இல்லை, அதுவுமே வந்து பெரியவங்களால நிச்சயிக்கப்பட்ட அபோப்துல்லாத்தாவும் பிஜே அத்தாவும் தான் மாப்பிள்ளை பொண்ணு பார்த்தாங்க. அப்படிதான் கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அப்போ வந்து அதிகமாக அரசியல் பேசுவாங்க வீட்டில், உலக அரசியல், ஜியோ பாலிடிக்ஸ்லாம் அத்தா பேசுவாப்புல. நான் ரொம்ப கவனமாக பார்ப்பேன். அப்போ அண்ணன் சீமான் அவர்கள் வந்து மேடையில் பேசினது நிறைய அந்த காணொலிகள்லாம் பார்த்து ரொம்ப ஒரு உத்வேகமாக இருந்துச்சு அதெல்லாம். அப்புறம் எங்கள் வீட்டுக்கே சீமான் அண்ணன் தம்பி ஒருத்தர் வந்துட்டாரு. சல்மான் திருமணம் முடிச்சதுக்கப்புறம் பயங்கர மகிழ்ச்சி எனக்கெல்லாம். வந்து சல்மான திருமணம் பண்ணது வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு இன்றியமையாத ஒரு விஷயம். அவர் எப்படி அதுக்குள்ள போனாரு கேட்டிருக்கீங்களா? கேட்டிருக்கேன். அதுக்கு முன்னாடி சல்மான் நிறைய குட்டி குட்டி அரசியல் ஆர்வம் இருக்கு. எங்க அரசியல் மீட்டிங் நடந்தாலும் கொண்டாலும் போய் உட்காருவாரு, பாப்பாரு, கவனிப்பாரு அப்படின்னு சொல்லுவாரு. சீமான் அண்ணன் தமிழ் தேசிய தமிழீழ பிரச்சனையில அண்ணன் பேசினது அதெல்லாம் வந்து பிரபலமானப்ப அதால ஈர்க்கப்பட்டு 18-19 வயசுல அந்த கட்சிக்கு வந்துட்டாரு. அப்பவே வந்தாச்சு. அப்பவே வந்து சின்ன சின்ன போஸ்டிங்ல இருந்து அப்படியே மாநில பொறுப்பு வரைக்கும் வந்தவர். அப்போ சல்மான் பொறுத்த வரைக்கும் மேல் விஷாரம் பகுதியில் ஒரே ஒரு தமிழ்ங்கிற வார்த்தை பேசக்கூடிய ஒரு ஆள், தமிழ் தேசிய அரசியலை பற்றி பேசக்கூடிய ஒரு ஆள், தமிழ்னு பேசக்கூடிய ஒரு ஆள் சல்மான் மட்டும்தான். சின்ன பையன். அந்த மேல் விஷாரம் முழுக்க உருது பேசக்கூடிய இஸ்லாமியர்கள் வாழக்கூடிய இடம். அங்க தமிழுக்கு வேலை இல்லை ஆக்சுவலா. ஆனா புலிக்குடியை பறக்க வச்சவர் சல்மான். அந்த விஷயம் அப்பவே கல்யாணத்துக்கு முன்னாடியே அப்பவே வந்து அது பிரபலமானுச்சு. அப்பவே இஸ்லாமியர்கள் மத்தியில் அது பேசு பொருளா ஆனிச்சு. இப்போ திருமணத்துக்கு அப்புறம் எனக்கு ஒரு பெரிய அதுமாரி என்ன எனக்கு வேணும், அவரோடய சேர்ந்து பயணிக்கிறதா முடிவு பண்ணி அண்ணன் சீமானை சந்திக்கிறதுக்கு ஒரு 2019-18 வாக்கில் தான் அண்ணனை நாங்கள் போய் சந்தித்தோம். அதுக்கப்புறம் அண்ணன் பேசுனதை வந்து மேடையில் பயங்கரமாக பேசுகிறாங்க, நேரில் இவ்வளோ சாதாரணமாக பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் அப்படியே பயணிக்க ஆரம்பிச்சு. இல்லை, வழக்கமாக என்னென்னா ஒரு இஸ்லாமியர்கள் அப்படின்னா
ஒன்று இஸ்லாமிய அமைப்புகளில் இருப்பாங்க, அது சார்ந்த கட்சிகளில் இருப்பாங்க, இல்லைன்னா வந்து நம்ம வழக்கமாக நம்மளை நேர்ந்து விட்டுருப்பாங்க திராவிட கட்சிகளுக்குன்ட்டு. அது இல்லாமல் வந்து தமிழ் தேசியத்துக்கு வரணும் அப்படிங்கிற ஆர்வமே வந்து ஒரு இந்த கேள்வி ஏன் கேட்கணும் திரும்ப திரும்ப வர்ற எல்லா இஸ்லாமிய சகோதரர்கள்ட்டையும் கேட்குறேன். எனக்கு ஆச்சரியம். ஏன்னா நம்ம பொதுவில் பார்க்குறோம், அன்றைக்கு வந்து திராவிட அரசியல்லாம் வர்றதுக்கு முன்னாடி எல்லா கட்சிகளையும் பரவலாக இருந்தாலும் கூட பிற்பாடு வந்து இஸ்லாமியர்கள்னு தனித்த ஒரு அடையாளமாக அந்த மதம் சார்ந்த இதுக்குள்ளே போன பிறகு அந்த சார்ந்த அமைப்புகளில் தான் பெருவாரியாக இருப்பாங்க. இந்த குறிப்பாக அதுவும் தமிழ் தேசியம் அப்படின்னா அதெல்லாம் வந்து நமக்கு அது சம்மந்தம் இல்லாத பகுதி அப்படிங்கிற மாதிரி தான் இருப்பாங்க. நீங்கள் அதுக்குள்ளே வந்தது வந்து ஆச்சரியமாக இருக்குது. குடும்ப சூழல் தானே. குடும்பத்தில் வந்து ஆரம்பத்துல இருந்தே பேசப்பட்ட அரசியல் தமிழ் தேசிய அரசியல் மட்டும்தான். தனித்தமிழ்நாடு வேணும்னு எங்கள் அப்பா வந்து அரசு ஊழியராக இருந்துகிட்டு பேசிகிட்டு இருந்தார். புரியுதுங்களா? தனித்தமிழ்நாடு வேணும்னு எங்க அப்பா அரசூழியராக இருந்துட்டு பேசிட்டு இருந்தாரு. அதெல்லாம் வந்து அப்ப இவங்க வந்து அப்போ அந்த காலத்து புலவர் கலியபெருமாள் தமிழரசன் காலத்து ஆளா? ஆமா, அப்பவே வந்து பேசுறது எப்படி சொல்லுவாருன்னா, நீங்க யார் அப்படின்னு கேட்டா நான் தமிழ் தீவிரவாதியும் பாரு எங்க அப்பா. அப்ப அந்த வார்த்தையெல்லாம் நான் பார்ப்பேன், என்னென்ன பேசிக்கிறாங்க, என்ன கொள்றாங்க, அதெல்லாம் நான் பார்ப்பேன். அதிகமா விவாத நிகழ்ச்சி பார்ப்பாங்க எங்க அப்பா. ரொம்ப அழகான தமிழ் உச்சரிப்பு. அப்பா பேரு என்ன சொன்னீங்க? ஷேக் ஃபரீத். ஷேக் ஃபரீத். நிறைய எழுதுவாங்க அப்பா, ஆர்டிகல்ஸ் எழுதுவாங்க. அம்மா பேரு ரைஹான் பேகம். இப்போ மாக்காய்க்கா பாடல்கள் நிறைய எங்க வீட்டுல பாத்தீங்களா? கரெக்டா சொல்லிட்டேன் பாத்தீங்களா? அதான் அந்த இதுல இருந்தா தான் இந்த வரும். மாக்காய்க்காவை வந்து தீவிரமா அப்பா பின்தொடர்ந்தாங்க. அப்பா இளம் வயசுல இருக்கும் போதுல இருந்தே. அப்ப அந்த அப்பவே இந்த தொன்னையில பீஃப் வச்சு கொடுக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சி எல்லாம் நடக்கும். அதுக்கெல்லாம் பங்கேற்று இருப்பாங்க. அரசூழியரா இருந்துகிட்டே நைஸா. மாக்காய்க்கா ஒரு நல்ல அமைப்பு. அவங்க தீவிரமான அரசியலை கத்துக்கிறதுக்கான ஒரு அமைப்பு. நான் அவங்க அந்த நண்பர்கள் கூட தான் இருந்தேன். நிச்சயமா எனக்கு தாலாட்டே வந்து வெட்டரி வாழிலடா எடடா ரத்தம் கொதிக்குதடா அந்த பாட்டு தான். மாக்காய்க்கா பாடல்கள் தான் எங்க வீட்டு டேப் ரெக்கார்டர்ல எனக்கு தாலாட்டாவே ஒழிச்சிட்டு இருந்துச்சு. அப்ப சின்ன பிள்ளையில இருந்து தமிழ் தேசியம், அரசியல், இந்த அரசியல் சூழல் அப்படிங்கிறது வந்து எனக்குள்ள ஊட்டப்பட்ட ஒன்றா இருந்துச்சு. ரொம்ப ஈடுபாடு, ரொம்ப ஆர்வம். தமிழ்ல ஏன், அதுலேயும் குறிப்பாக இஸ்லாமியர்கள் தமிழ்ல ஏன் தமிழ் தேசியத்தை ஏன் தேர்ந்தெடுக்கிறாங்க, அரசியலை ஏன் தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, எங்கள் அத்தா அம்மா 2 பேருமே நான் சொன்ன மாதிரி இஸ்லாமிய இயக்கங்களில் பயணிச்சுட்டு வந்தவங்க. 2 பேருமே தமிழர் தான், தமிழை தாய்மொழியாக கொண்டவர்கள் தான். 2 பேருமே அவங்களுடைய மூதாதையர்கள் கன்வெர்டட் முஸ்லிம்ஸ் தான். எங்கள் அத்தா வழியில வந்து எங்கள் அத்தாவுடைய அம்மாவுடைய பாட்டனார் அவங்க வந்து சின்னையா தேவர், அவங்க இஸ்லாத்துக்கு வந்தவங்க. அதே மாதிரி என்னோட அம்மம்மா இன்னமும் இருக்கிறாங்க, அம்மா பெத்த அம்மா, அவங்க பேர் பார்வதி, அவங்க இஸ்லாத்துக்கு வந்தவங்க. அப்ப வந்து இங்க இருக்க என்ன டைரக்டா சவுதியில இருந்தா இறங்குனா எல்லாம் நம்ம ஆளுங்க தானே. இங்க ஒண்ணு ஏற்கனவே மொழி உணர்வு இருக்கு, மொழி உணர்வு இருக்கு. மதத்தை தாண்டி மொழிக்காக, நம்ம மண்ணுக்காக, நம்ம மக்களுக்காக நம்ம எல்லாம் ஒண்ணா நிக்கணும் அப்படிங்கிறதுல எல்லா தமிழர்களும் வந்து ஆணித்தரமா அந்த விஷயத்துல வந்து விலகாம இருக்கிறாங்க. அப்படிங்கும் போது நிச்சயமா அது வந்து எங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஒண்ணுமே இல்லைன்னா, தூங்கும் புலியை பறை கொண்டு எழுப்பினோம், தூய தமிழரை தமிழ் கொண்டு எழுப்பினோம், வேற எதுவுமே தேவையில்லை. அப்ப சீமான் அண்ணன் வந்து தமிழ் கொண்டு எழுப்பினார் எங்களை, அவ்வளவுதான். அரசியல் ஆர்வம் இருந்த எங்களை தமிழ் கொண்டு எழுப்பினார். அந்த தமிழ் உணர்வு எல்லாருக்கும், ஒவ்வொரு பச்சை தமிழன் உடம்புலையும் ரத்தமா ஓடிக்கிட்டு இருக்கு. அப்படிங்கும் போது அதில் வந்து வேற மாதிரி. வழக்கமாக இஸ்லாமியர்களுக்கு ஒரே பாதுகாப்பு அப்படின்னா அது திராவிடம் தான், பாஜக பூந்துரும் அப்படிங்கிற இதுக்குள்ள தானே போவாங்க. அது மேல உங்களுக்கு நம்பிக்கை வரலையா திராவிடத்தின் மீது? இல்ல அப்படிலாம் எதுவுமே வரல. ஏன்னா அது கட்சி, அப்படி ஒரு கட்சி இருக்கு. எல்லாம் நீங்க அரசியலை கவனிக்க ஆரம்பித்தப்போ வந்து சீமானோட பேச்சுகள் கேட்டு வளர்ந்ததுனால உங்களுக்குள்ள இது நல்லாவே தெரியும். இவங்க இஸ்லாமிய இயக்கங்களின் அரசியல் பாதை இருக்கு இல்லையா, அதை பத்தி சின்ன பிள்ளைல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் ரெண்டுமே தெரியும். அப்படிங்கும் போது நான் தேர்ந்தெடுக்க வேண்டிய அரசியல் இது இல்ல, இது இல்லாம வேற ஒண்ணு என்ன அப்படின்னு எனக்குள்ள ஒரு தேடல் இருக்கும்போது அண்ணன் சீமான் அவர்கள் வந்து அப்படியே ஈர்த்துட்டாங்க அந்த இடத்த. அப்ப ஏன் இஸ்லாமியர்கள் நாம் தமிழர் கட்சியை தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்னா, இதுதான் எங்களுக்குள்ள இருக்கக்கூடிய இன உணர்வு. எங்க மண் மீட்டெடுக்கப்படணும், எங்களுடைய நில வளங்கள் மீட்டெடுக்கப்படணும், எங்க பிள்ளைகளுக்கு நல்ல எதிர்காலம் வேணும். நான் இழந்த ஒன்றை என் பிள்ளைக்கு நான் இந்த மண்ணில் வந்து வெறும் தமிழை தாய்மொழியாக கொண்ட மரபு வழிபாட்டை கொண்ட அவர்கள் மட்டும் வசிக்கிறல்ல, இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க, கிறிஸ்தவர்கள் இருக்காங்க, எல்லாருக்கும் இதே சோறு தானே, இதே மண்ணு தானே, இதே பால் தானே. அப்ப எல்லாரும் சேர்ந்து அந்த இதோட தான் நின்னாகணும். அதனால அண்ணன் சீமானுடைய கரங்களை வலுப்படுத்துவதற்காக நினைக்கிறோம். திராவிட அரசியல்ல இருந்து தமிழ் தேசிய அரசியல் எந்த புள்ளியில வேறுபடுது? முற்றிலுமாவே வேறுபடுது. எந்த அடிப்படையில? தலைகீழாவே வேறுபடுது. அது மலைக்கு மடுக்கும் உள்ள வித்தியாசம். இப்ப திராவிடம்னா என்ன, தமிழ் தேசியம்னா என்னன்னு நம்ம கிட்ட அடிக்கடி கேள்வி கேட்பாங்க. ஒன்றும் இல்லை, ஆண்டாண்டு காலமா ஒரு மண்ணுல நிலைச்சு நிற்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆலமரம் வந்து தமிழ் தேசியம். இப்போ திராவிடம்னா நீங்கள் எதை சொல்லுவீங்க அப்படின்னா, அப்படியே அதை சுற்றி அதில் இருக்கக்கூடிய சாரை உறிஞ்சி வளரக்கூடிய பார்த்தினிய செடி இருக்கு இல்லையா, ஒரு களை செடி இருக்கு இல்லையா, அப்பப்போ அதை சுற்றி சுற்றி காஞ்சு கொட்டும், அதுதான் திராவிடம். அது வேற, இது வேற. இது மண்ணுக்கும் மக்களுக்குமான அரசியலை சொல்லுது. இது இந்த இனத்தின் மக்களுடைய வாழ்வாதாரத்தை பேசுது. அது அப்படி இல்லை, இது இந்த வளங்களை அழிச்சு சுரண்டி திங்கிறது
தின்னு கொழுத்து போகிறதுக்கான வழிவகையை காமிக்கக்கூடியது திராவிடம். ம். இதுவும் மலைக்கும் மடுவுக்குமான வித்தியாசம். ஏன்னா திராவிடமும் நீங்கள் இவ்வளோ சாதாரணமாக சொல்கிறீங்க. அதுதான் வந்து இங்கே இருக்கிற குறிப்பாக இஸ்லாமியர்களையும் கிறிஸ்தவர்களையும் பாதுகாக்கக்கூடிய ஒரு இயக்கமாக இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னு என்ன அவங்க சொல்லிட்டு செஞ்சாங்க? இருக்காங்க. பாதுகாக்கிறதுக்கு என்ன செஞ்சாங்க? ம். இது வரைக்கும் பாதுகாக்கிறதுக்கு பாஜக இஸ்லாமியர்களுக்கு பூந்துருன்னு சொல்லியிருக்கோம். சொல்லிட்டே இருக்கிறீங்க. மோடி வித்தை காமிச்சிட்டு இருக்கிறீங்க. ம். இப்போ ஐயா காந்தி அவர்கள் முதல் முறையாக மெட்ராஸ்க்கு வந்தப்ப பார்க்குறாங்களாம், மெட்ராஸுடைய தெருக்களில் வித்தை காமிக்கக்கூடிய வித்தைக்காரர்கள் எல்லாரும் இருக்கிறாங்க, நிறைய இந்த தெரு முழுக்க நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவருடைய டைரியில் குறிப்பிடுத்தாராம். இப்போ வந்திருந்தா அவங்கெல்லாம் அரசியல்வாதிகளாக இருக்கிறாங்க, அதை நான் பார்க்கிறேன்னு எழுதியிருப்பார். அவ்வளவுதான். அதில் அண்ணா அறிவாலயத்தில் இருக்கிற அதிகம். ஆமாம், மோடி வித்தை காமிக்கிறதுல நம்ம ஆளுங்களை மிஞ்சினவங்க யார் இருக்கா? திராவிடத்தையும் தேசியத்தையும் மிஞ்சினது வேறு யார் இருக்கா? இந்த ரெண்டு அரசியலும், திராவிட அரசியலும் இந்திய தேசிய அரசியலும் மோடி வித்தை காமிச்சு தானே இந்த மக்கள்கிட்ட பிழைப்பு நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இல்லை, ஆனால் வந்து பெரியார் அவர் தான் வந்து பெண் உரிமை சார்ந்த விஷயங்கள் பேசினவர், கடவுள் மறுப்பு பேசினவர், குறிப்பாக ஆரியத்தை எதிர்த்தவர் அப்படிலாம் கட்டமைச்சு வச்சிருக்கிறாங்கல்ல. அப்போ ஒரு இஸ்லாமியராக இன்னைக்கு பெருவாரியான இஸ்லாமியர்கள் வந்து திராவிடத்தின் பக்கத்தில் நின்றுக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் வந்து ஒரு பெண்ணாக வந்து படித்த பெண்ணாக வந்து நியாயமாக அந்த சிந்தனையின்படி பயணம் செஞ்சிருந்தா நீங்கள் வந்து பெரியாரத்தை தானே தூக்கி இருக்கணும். அவர் தானே பெண்ணுரிமையை பாதுகாத்தவர். அவரும் பாதுகாத்தார்னு சொல்லுங்க, கொஞ்சமாவது சரி பரவாயில்ல போயிட்டு போகுதுன்னு அவரை மட்டுமே பாதுகாத்தார், அதனால அவர் எந்த வழியில நின்னாரோ அந்த வழியில போய் நான் நிற்பேன் அப்படிங்கிறதெல்லாம் முட்டாள்தனம் இல்லையா? யாரோ சொன்ன ஒரு விஷயத்த நம்பிக்கிட்டு யாரோ வழியா வேற எதுவும் வகையிலயும் உங்களுக்கு பெரியார் மீது வந்து வெறுப்பா இருக்கா? வெறுப்பு, வன்மம். ஏன்னா ஒரு இஸ்லாமியர்கள் குறித்து சில விஷயங்கள்லாம் அது சொன்னாரு, அதெல்லாம் காலப்போக்கில் பின்னாடி நம்ம படிக்கிறதுனால நமக்கு தெரிஞ்சிச்சு. ஆனா பெரியார் ஆரம்பத்திலேயே பெரியார் மட்டும்தான் பெண் உரிமைக்காக போராடினாரு அப்படின்னா இங்க இருந்த மற்றவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க? சமத்துவம், சாதி இல்லைன்னு சொன்னது பெரியார் மட்டும் தான். அவர் சாதியை ஒழிச்சிட்டாரு அப்படின்னா இன்னைக்கே நம்ம கிட்ட சாதி இருக்கு. இன்னைக்கு நீ என்ன சாதின்னு கேட்குறாங்கல்ல. அப்போ எம்சி ராஜா என்ன பண்ணாங்க, ரெட்டமலை சீனிவாசன் என்ன பண்ணாங்க? இவங்கெல்லாம் ஒழிக்காத சாதி ஐயா பெரியார் ஒழிச்சிட்டாரா? அப்படி ஐயா சாதியை ஒழிச்சிட்டாரு அப்படின்னா இன்னைக்கே ஃபார்ம்ல நம்ம என்ன காஸ்ட்னு கேட்கப்படுறோம். அது சமூக நீதியின் அடிப்படையில் வந்து ஒருத்தங்களுக்கான வாய்ப்புகளையோ அல்லது அவர்களுக்கான பங்களிப்புகளையோ கொடுப்பதற்கான. பார்த்தா சமூக நீதியை போற்றக்கூடிய கட்சின்னு சொல்றது எந்த கட்சி? எந்த கட்சின்னு சொல்லுங்க. தமிழ்நாட்டில் சமூக நீதியை தூக்கி பிடிச்சிருக்கிறோம், நாங்க நிலைநாட்டி கொண்டிருக்கிறோம், சமூக நீதி அரசியல் பேசக்கூடிய கட்சின்னு சொல்றது திமுக. திமுக ஐயா பெரியார் அவர்களை கொள்கை தலைவராக வச்சிருக்கக்கூடிய அந்த திமுக சமூக நீதியின் அடிப்படையில் ஏன் திருமாவளவன் ஐயாவுக்கு துணை முதல்வர் பதவி கொடுக்கல? ஏன் அவங்களுக்கு அதிகாரத்தில் பங்கு கொடுக்கல? ஏன் ஆட்சியில் பங்கு கொடுக்கல? 2 சீட்டு போதும்னு நாங்கள் நினைச்சிருக்கோம். அதான் ஏன் நினைச்சீங்க? 2 சீட்டு தான் உங்களுடைய 2 சீட்டு உங்களுக்கு அது வராதுன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை? இல்ல 2 சீட்டு தனி தொகுதி அப்படின்னு அதை உறுதிப்படுத்தியிருக்கோம்ல, அதே பெரிய விஷயம் தானே. சாதி ஒழிப்பு பெரியார் அப்படிங்கிறது வந்து ஒரு பெயர் அல்ல, அது ஒரு போர்வை. அதை போத்திக்கிட்டு யார் வேணாலும் ஒளிஞ்சுக்கலாம். அதனால ஒரு பெரியார், இனத்தின் பெரியார், இவங்களின் பெரியார், அந்த பெரியார் ஒரு பெரியார் இல்லை, 1000 பெரியார் இருக்கிறாங்க எங்களுக்கு. எங்க இனத்துக்காகவும் எங்க மண்ணுக்காகவும் எங்க மக்களுக்காகவும் போராடின ஒவ்வொருத்தருமே எங்களுக்கு பெரியார் நாங்க சொல்றோம். இதுதான் சரியா இருக்கும். அப்படியே ஒரே ஒரு பெரியார் அப்படின்னா அவர் இந்த நல்ல விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறாருன்னு நீங்க சொல்றீங்க, அவர் இவ்வளவும் பேசியிருக்கிறார் நாங்க சொல்றோம், ஆதாரங்களோட சொல்றோம். நீங்க ரெண்டுத்தையும் ஒப்பிடுங்க, ஒப்பிட்டு எது உண்மை எது பொய்ங்கிற விஷயத்த நீங்க சொல்லுங்க. சரி. ஆனால் இப்போ வந்து திராவிட இயக்கங்கள் பக்கம் பெருவாரியான இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க அல்லது கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா அவர்கள் தமிழ் தேசியத்தின் பக்கம் வர்றதுக்கான ஒரு நியாயமான காரணங்களை சொல்லுங்களேன். ஏன் வந்து அவங்க திராவிடத்தை ஆதரிக்கக்கூடாது, ஏன் அவங்க தமிழ் தேசியத்தை ஆதரிக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு நியாயமான காரியம். மொழி 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 ஒரு மனிதன் அப்படிங்கிறவன் மொழியை கொண்டு தான் வந்து ஒருங்கிணைஞ்சு வாழணுமே ஒழிய ஏதோ ஒருத்தவங்க இந்த அரசியல் மூலமாக போனால் இவங்க நமக்கு பாதுகாப்பு தருவாங்க, இவங்க நமக்கு சலுகை தருவாங்கன்னு இல்லை. நம்ம உரிமையை நம்ம வாங்கிக்கணும். நமக்கு சலுகை வேணாம், நம்முடைய உரிமை என்ன, நம்முடைய உரிமை என்ன இந்த மண்ணில், அதை யார் தர்றா அப்படின்னா வாங்க சேர்ந்து எல்லாரும் அவரை உரிமைக்காக போராடுவோம். நமக்கு பசிச்சா நம்ம தானே வந்து சாப்பிட்றோம், நம்ம மூச்சு காற்று நம்ம தானே சுவாசிக்கிறோம். ஒரு தாய் தனது பிரசவ வலி வந்துச்சுன்னா அவள் பிள்ளைய அவள் தானே அழுதாலும் பெற்றெடுக்கிறா. அந்த மாதிரி வாங்க சேர்ந்து போராடுவோம், நம்ம உரிமை நம்மளே மீட்டெடுப்போம்னு சொல்லக்கூடிய ஒரு தலைமையின் கீழே செயல்படக்கூடிய அந்த தமிழ் தேசிய அரசியல் தான் நமக்கு முக்கியமாக தேவையை ஒழிய இஸ்லாமியரின் பாதுகாவலன், சிறுபான்மையினின் பாதுகாவலன், என்ன பாதுகாக்கிறதுக்கு நீங்க யாரு, சாமியா அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்ம எழுப்புறோம். அதுதான். ஆனால் என்னன்னா இப்போ நீங்கள் மொழி சார்ந்து நீங்கள் வந்து ஒன்றிணைன்னு சொன்னால் தமிழை தாய்மொழியாக கொண்டவர்கள் இயல்பாக ஒன்றிணைவார்கள். அவர்கள் எந்த மதமாக இருந்தாலும் சரி, சாதியாக இருந்தாலும் சரி ஒன்றிணைவாங்க.
ஆனால் தமிழை தாய்மொழியாக கொள்ளாத வேற்று மதத்தவர்கள் இருக்காங்களே, வேறு மதம் இருக்காங்க, இஸ்லாமியர்களோ கிறிஸ்தவர்களோ இருப்பாங்க, அல்லது இங்கே வசிக்கக்கூடிய பிற மொழியினர் இருக்காங்க. இவர்கள் இங்கே கூட சேர முடியாத ஒரு தர்ம சங்கடம் உருவாகுது இல்லை? தர்ம சங்கடப்படுறதுக்கு இதில் ஒன்றுமே இல்லைண்ணே. இப்போ நாங்கள் தமிழை தாய்மொழியாக கொள்ளாதவர்கள், ஆனால் இந்த மண்ணில் வாழ்கிறோம், இந்த மண்ணை நாங்கள் மீட்டெடுக்க நாங்களும் விரும்புகிறோம் அப்படிங்கும்பொழுது நீங்கள் கன்னடராகவே நாங்கள் உங்களை ஏற்றுக்கிறோம். நீங்கள் தெலுங்கராகவே நாங்கள் உங்களை ஏற்றுக்கிறோம். இப்போ கேரளா மண்ணில் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய மண்ணை எழில் கொஞ்சக்கூடிய அந்த இயற்கையை மீட்டெடுக்கிறதுக்கு, அந்த இயற்கை வளங்களை பாதுகாக்கிறதுக்கு அங்கே இருக்கக்கூடிய தமிழர்கள் உதவுறாங்கல்ல, ஒத்துழைக்கிறாங்கல்ல. அதே மாதிரி என் மண்ணில் இருக்கக்கூடிய மலையாளிகள் ஒத்துழைப்பாங்க, என் மண்ணில் இருக்கக்கூடிய கன்னடர்கள் ஒத்துழைப்பாங்க, என் மண்ணில் இருக்கக்கூடிய தெலுங்கர்கள் ஒத்துழைப்பாங்க. இந்த மண்ணை நாங்கள் வாழ்கிறோம், இந்த மண்ணை நாங்கள் மீட்டெடுக்கிறோம். மொழியில தான் நீ நானும் வேறையே தவிர நீ நானும் சகோதரங்கிற அடிப்படையில் அவங்க எங்கள் கூட சேர்ந்து வாழ்வாங்க. ஆனால் இவ்வளோ நாள் நாங்கள் வந்து திராவிடர்களாக ஒரு மாதிரி பாதுகாப்பாக இருந்தோம். இப்போ நீங்கள் திடீர்னு தமிழன் வேற, திராவிடம் வேற, அல்லது வேற என்ன கன்னடர்னு சொல்கிறது வந்து எனக்கு வந்து ஒரு பதட்டத்தை உண்டு. என்ன தெலுங்கர்னு சொல்கிறீங்க குறிப்பாக, நான் ஒரு நாள் என்ன தமிழன் நினச்சிக்கிட்டு இருந்தேன், இன்னும் திடீர்னு என்ன உருது முஸ்லீம்ங்கிறீங்க. நீங்கள் ஒரு இஸ்லாமியராக வந்து இஸ்லாத்தை தானே முன்னிறுத்தணும். 70-80 வருஷமா எங்களை வந்து திராவிடர்னு சொல்லி எங்களை பதட்டத்தில் நீங்கள் வச்சில்லையா? அப்போ எங்களுக்கு எவ்வளோ பதட்டம் இருந்திருக்கும். இல்லாத ஒரு இனத்தை, இல்லாத ஒரு மொழியை, இல்லாத ஒரு வரலாற்றை, இல்லாத ஒன்றை ஒரு உட்டோப்பியாலேயே எங்களை 80 வருஷமா வச்சுருக்கீங்களே, ஒரு கற்பனை உலகத்திலேயே. அப்போ எங்களுக்கு எவ்வளோ பதட்டம் இருந்திருக்கும். அதே பதட்டத்தை நீங்கள் திரும்ப கொடுக்குறீங்களா? இல்ல, இதுல என்ன பதட்டம் இருக்கு? எங்களை வந்து இல்லாத ஒரு விஷயத்த சொல்லி உருவாக்கி எங்களை கடுப்பேற்றதை தவிர்த்து இவங்க செஞ்சது என்ன இருக்கு? நாங்க இருக்கிறத சொல்றோம், எதிர்சனத்தை சொல்றோம். இது எங்களுடைய மண், இது எங்களுக்கான மண், எங்க மண்ணை சேர்ந்தவங்க நாங்க ஆட்சி செய்வோம் முற்படுறோம் அப்படிங்கிறோம், சேர்ந்து வாழலாம்னு சொல்றோம். நீங்கள் இந்த உரையாடலில் ஒரு உங்களுடைய பாட்டனாருடைய பெயரை வந்து ஒரு சாதியினுடைய அடையாளத்தோட நீங்கள் குறிப்பிட்டிருந்தீங்க. இது வந்து இஸ்லாத்தை தழுவிய பிறகு நான் வந்து ஒரு இஸ்லாமியன் அதான அடையாளமாக இருந்திருக்க முடியும். இன்னைக்கு ஏன் வந்து உங்களுக்கு உங்கள் பாட்டனாருடைய ஆரிஜின், பூர்வீகம், நான் யார் அப்படிங்கிறத நீங்கள் அழுத்தம் திருத்தமாக இங்கே பதிவு செய்ய வேண்டிய நோக்கம் என்ன? தமிழ் தேசிய அரசியலுக்குள்ளே வந்ததுனால உங்களுக்குள்ள இந்த சாதிய அடையாள சிந்தனைகள் வருதா? தமிழ் தேசியத்துக்கும் சாதிய அடையாள சிந்தனைக்கும் நேர்முரண், மலைக்கும் மடுவுக்குமான வித்தியாசம். இது வேற, அது வேற. அதையெல்லாம் தாண்டி நான் ஏன் என் பாட்டனாரை பற்றி பேசும்பொழுது அவருடைய பேரையும் அவருடைய சாதியையும் சொன்னேன் அப்படின்னா, அவர் இஸ்லாத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் கூட அவர் அந்த பேரை மாற்றலை. அவர் என்ன கேட்டாங்கன்னா, அவர் வந்து 70 வயசுலயோ 65 வயசுலயோ தான் இஸ்லாத்துக்கு வந்தார். அவர் வந்து ஒரு ஊர் மிராசா இருந்தவர், சாமியாடி, கருப்புசாமி கோயில் சாமியாடி மாத்தி விட்டீங்களா? சொல்லப்போனா அவர் சாமியாடி. அவர் வந்து இஸ்லாத்துக்கு வந்துட்டார். அப்படிங்கும்போது அவருடைய உடை, அவருடைய உடுப்பு அதெல்லாம் ரொம்ப வித்தியாசமா இருக்கும். மேச்சட்டை அணிய மாட்டார், ஒரு பெரிய தலப்பா அணிஞ்சிருப்பாரு, உடம்பு ஊரா சந்தனம் தேய்ச்சிருப்பாரு, இடுப்புல தான் வந்துட்டு வேட்டி கட்டியிருப்பார், கைலி கட்ட மாட்டார், வேட்டி கட்டியிருப்பார். அப்போ அவ்வளோ பெரிய ஒரு மனுஷன். அப்போ ஒரு 80 வயசு இல்லை 70 வயசு என்னமோ தான் இருக்கும். கடைசி காலத்துல தான் ஊருக்கு வந்து யாரோ ஒரு மௌலவி வந்தப்ப இஸ்லாத்தை பத்தி சொல்லலாம், வீட்டில் திண்ணையில இடம் கொடுக்குற, வாயா உட்காரியா, அங்கே உட்காந்து பேசியா அப்படின்னு மக்கள்கிட்ட அவர் வந்து எல்லாத்தையும் சொல்லும் போது இவரே இன்ஸ்பயர் ஆகி, சரி நானும் அப்போ நான் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கிறேன் அப்படின்னு ரொம்ப மனசு பிரியப்பட்டு ஆர்வப்பட்டு தான் ஏற்றுக்கிட்டாரு. ஏன்னா இங்கே வந்து ஒரு வாதம் வைக்கிறாங்க, இப்போ பெருவாரியா சாதிய கொடுமைகளால் பாதிக்கப்பட்டு அதனால தான் மதம் மாறினாங்க அப்படின்னு. அப்போ இப்போ இவருக்கு கதைகள் அந்த மாதிரி அப்படிலாம் எதுவுமே இல்லை. அதே மாதிரி திருமணம் பண்ணிக்கிறதுக்காக ஏதோ ஒரு பெரிய பணக்கார செல்வந்த பெண்ணை திருமணம் பண்ணிக்கிறதுக்காக, இஸ்லாமிய பெண்ணை திருமணம் பண்ணிக்கிறதுக்காக இளமையில மாறுவாங்க. காதல் அதெல்லாம் இல்லை. இவங்க உண்மையாலே அதை கேட்டு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் விருப்பப்பட்டு தானாதான் மாறுறாங்க. அப்போ மதம் மாறும் பொழுது எல்லா சடங்குகளும் ஓகே, அந்த பேரை மாத்திரம் மட்டும் அவசியமா அரபி மொழியில பேர் வைக்கணுமையா அப்படின்னு கேட்கிறாரு. அவர் சொல்றாங்க, இல்லைங்கய்யா அழகிய பேர் வைங்கன்னு தான் இருக்குது அப்படின்னு. அப்போ எப்ப இதெல்லாம் வந்து 150 வருஷத்துக்கு முன்னாடியே இல்ல அரபில தான் பேர் வைக்கணுங்கிறது கிடையாதுங்கிற அளவுக்கு தெளிவு அப்ப இருந்திருக்கு இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும். அப்போ உடனே அப்ப சின்னையா தேவர்னே இருக்கட்டுமையா, நீங்க வேணா சின்னையா ராவுத்தர்னு வச்சுக்கோங்க அப்படின்னு. அன்று முதல் இன்று வரை சின்னையா ராவுத்தர்னு நேமாறி போச்சு. அப்படி மாறினது. அதனால வந்து சாதிக்கும் தமிழ் தேசியத்துக்கும், ஆனா தமிழ் தேசியத்துக்கும் சாதிக்கும் நீங்க தொடர்பு இல்லைன்னு சொன்னாலும் கூட தமிழ் தேசிய அடையாளத்தை வந்து சாதியின் பேர்ல தானே வந்து முன்னெடுக்கிறாங்கிற ஒரு பெரும் குற்றச்சாட்டு இருக்கு. அது குற்றச்சாட்டு, ஸ்பெகுலேஷன், அதெல்லாம் வந்து அனுமானம். அதுக்கெல்லாம் நேரம் செலவிட்டு நம்ம பதில் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. இன்றைக்கும் இப்போ என்னோட நான் ஒரு தெலுங்கு குடிபெயரை கொண்டு வருவரை நீங்க வந்து தமிழராக எடுத்துக்கிடுவீங்களா? தெலுங்கர் தானே சொல்றீங்க. ஆமா, இப்போ ஒரு நாயுடு இருக்காரு, ரெட்டி இருக்காரு, அவங்கள தெலுங்கர்னு சொல்றீங்க. அவங்க தமிழை சுத்தமாக நம்மளோட சிறப்பாக பேசினாலும் கூட தெலுங்கர்னு ஏன் சொல்றீங்க? அவங்க தாய்மொழி தெலுங்கு, அதனால தெலுங்கர்னு சொல்றோம். அவங்க தாய்மொழி தெலுங்கு, அந்த குடிபெயர் வந்து தெலுங்கு குடியை சார்ந்ததுனால அது பெருமையா வச்சிருக்காங்க, குடிபெயரை பின்னாடி வச்சிருக்காங்க. அதனால பேரை கேட்டோன்னே ஓ ரெட்டியா நீங்க, ஓ நீங்க கவுடாவான்னு தெரிஞ்சு போயிருது.
சில பேர் வெளியவே தெரியாமலாம் வாழ்றாங்களே எத்தனையோ பேர். ம். இப்போ ராணிப்பேட்டை மாவட்டத்துலலாம் ரெட்டி பேரை வந்து பின்னாடி சேர்த்துக்க மாட்டாங்க, நாயுடுன்னு சேர்த்துக்க மாட்டாங்க, வெறும் பேர் தான் வச்சிருப்பாங்க. அவங்க வீட்டுக்குள்ள அவங்க தெலுங்கு பேசிக்குவாங்க. அப்போ அவங்க தெலுங்குங்கிறதெல்லாம் பழகி ரொம்ப நாள் கழிச்சு தான் நமக்கே தெரியும். அப்போ வந்து வன்மத்தோட நீங்க தெலுங்குனா நான் உன்கிட்ட பேசவே மாட்டேன், இன்னைக்கு வரைக்கும் நீ பழகின பழக்கமே எனக்கு முடிஞ்சு போச்சு, அதெல்லாம் இல்லை. எல்லாரும் தமிழ் தேசியமா என்ன நினைக்கிறாங்கன்னா இது ஒரு தீவிரவாத அமைப்பு மாதிரி போல இருக்கு, இவங்க தமிழ் பேசக்கூடியவங்களை மட்டும்தான் அவங்க ஏத்துக்குவாங்க, மற்ற மொழி பேசக்கூடியவங்களை அவங்க ஏத்துக்க மாட்டாங்க, நம்மளெல்லாம் அவங்க வந்து மனுஷனா கூட பார்க்க மாட்டாங்க. அப்படி கிடையாது. நாங்க என்ன சொல்றோம், இது என்னுடைய மண் சார்ந்த அரசியல். என் பிரச்சனையே என் மண், தமிழ் பேசக்கூடிய மண்ணு தமிழன் ஆளணுங்கிறது ஒண்ணுதான் எங்களுடைய ஒற்றை கோரிக்கையை தவிர நீங்களாம் யாரும் வாழாதீங்க அப்படிங்கிறது இல்லை. வந்தவரெல்லாம் வாழ வைப்போம், அது என் இனத்தின் பெருமை, என் சொந்தவரை மட்டுமே ஆள வைப்போம், அது எங்களுடைய அடிப்படை அரசியல் உரிமைங்கிற அண்ணன் சீமான். இவ்வளவுதான், சிம்பிள். திருமாவளவன் அவர்களை வந்து ஒவ்வொரு மேடைகள்லையுமே வந்து கடுமையாக விமர்சனம் பண்ணுறீங்களே, எதனால்? குறிப்பாக திராவிடத்தை ஆதரிக்கக்கூடிய எவ்வளோ பேர் இருக்காங்க, மற்ற எல்லா கட்சிகளையும் சார்ந்தவர்களும் இருக்காங்க. ஆனால் திருமாவளவனை மட்டும் குறிவைச்சு அதிகமாக பேசுகிறீங்க. அதிகமாகலாம் பேசலைண்ணே, என்னண்ணே இல்லைண்ணே, அது ஒரு உரிமையின் அடிப்படையில். இப்போ கூட அண்ணனோட உரிமைக்காக நான் கோவப்படுறேன், கொந்தளிக்கிறேன். என்னன்னா எனக்கு கோவம் வருது, நீங்க சும்மா இருக்கீங்க, கேளுங்கண்ணே. அண்ணன் இன்னொரு 20 சீட்டா கேளுங்கண்ணே, இன்னும் 10 சீட் எக்ஸ்ட்ரா கேளுங்கண்ணே, அப்ப துணை முதல்வர் கேளுங்கண்ணே, அமைச்சரவையில் போய் இடம் பெறுங்கண்ணே. நான் உண்மையிலேயே எங்களுக்கு கோவம் வருது. தமிழர் பிள்ளைகள் நாங்க உரிமையா நாங்க வந்து கேட்கிறோம், அண்ணனுக்கு கொடுக்கல, நீங்க அண்ணனை வந்து புறம் தள்ளுறீங்க, இப்படி எங்க அண்ணன் நீங்க புறம் தள்ள விசிகாவுக்கு வராத கோவம் வந்து நாம் தமிழர் தம்பி தங்கைகளுக்கு வருது. எங்க அண்ணன் என்னால கோவம் வருது. எங்க அண்ணன் தப்பு செஞ்சா, நாங்க தப்பு செஞ்சா எங்க அண்ணன் சொல்லுது இல்ல, கண்டிக்குது இல்ல, அதனால எங்க அண்ணன் தப்பு செஞ்சா நாங்களும் கேட்போம்ல. இப்போ அதுக்காக பார்ப்பன கடப்பாறையெல்லாம் தூக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்கீங்களா? அது வந்து அரசியல் தேவையில்லைன்னு. இந்த காலகட்டத்துல இவ்வளோ ஆண்டு காலமாக பாரதியார்னு வரும்போது தான் எங்களுக்கு அந்த பார்ப்பன கடப்பாறை பற்றி நாங்கள் பேச வேண்டிய அவசியம் வருது. ஏன்னா இருட்டடிச்சிட்டாங்க, மறக்கடிச்சிட்டாங்க. பாரதியாருங்கிற ஒரு மிகப்பெரிய விஷயத்தை வந்து அப்படியே ஒழிச்சு வச்சுட்டாங்க. அது ஒரு மிகப்பெரிய சக்தி இல்லையா பாரதிங்கிறது? சும்மா சின்ன விஷயம் ஒன்றும் இல்லையே. பாருங்க, பாரதியை பயன்படுத்துறீங்க. ஆமா, நிச்சயமா. பெரியார மட்டும் இல்ல, யாரெல்லாம் வந்து நீங்க உயர்த்தி பிடிக்கிறீங்களோ, இனி வரும் காலங்கள்ல பாருங்க, யாரெல்லாம் இவங்க தான் தமிழ் இனத்தை மீட்டவங்க, தமிழ் இனத்திற்கான தலைவர்கள்னு சொல்றவங்க எல்லாம் நாங்க இடித்து ஒழிப்போம். ஏகப்பட்ட கடப்பாறை வச்சிருக்கோம், நிறைய இருக்கு, வரும் இனிமே. பாருங்கண்ணே, மற்றவங்க எல்லாரும் வந்து அப்பார்ட்மெண்ட் வேணும், அது வேணும், இது வேணும், கதை வேணும், கற்பனை வேணும், பயங்கரமா அவங்களுடைய கற்பனைகளில் வந்து அடுக்குவாங்க ஒரு தேவையை கேட்கும் போது. பாரதி என்ன கேட்குறாரு பாருங்க, காணி நிலம் வேண்டும் பராசக்தி, காணி நிலம் வேண்டும், 10 தென்னை மரங்கள் வேண்டும், குயிலும் குருவியும் பாடணும்னு சொல்றாரு. அவரை நீங்கள் எப்படி ஒரு சின்ன விஷயத்துக்குள்ள, ஒரு சின்ன பார்ப்பான் அப்படிங்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு வரையறைக்குள்ள நீங்கள் கொண்டு வந்து எப்படி நீங்கள் புகுத்துவீங்க? இல்லையே. காணி நிலம் கூடிய மக்களுக்கு 10 தென்னை மரம் வேணும், அதில் குயிலும் குருவியும் பாடணும், இவ்வளவுதான் கனவு. ஆக சிறந்த கனவே அவ்வளவுதான். நீங்க என்னென்னவோ சொல்றீங்க, விடுதலைன்னு சொல்றீங்க, கருணை உள்ளம்ங்கிறீங்க, ஆனா என் பெண்ணுக்கு விடுதலை நீர் இல்லை என்றால் பிறகு இந்த உலகில் வாழ்க்கையே இல்லைன்னு சொன்னவர். பெண் விடுதலையை பத்தி அவர் பேசின அளவுக்கு ஐயா ஈவரா பேசியிருக்கிறார் அப்படின்னு நாங்க கேட்கிறோம். சரி, திருச்சி மாநாடு வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட அந்த நிகழ்வில் கலந்துருந்தீங்கல்ல, எப்படி இருந்துச்சு அந்த மாநாடு? தமிழ் இனத்தின் வரலாற்றில் அந்த மாநாடு ஒரு முக்கியமான இடம் பெறுதில்ல? ஆமா, அது வந்து ஒரு முக்கியமான களத்தில் நீங்கள் இருந்தீங்க. அது ஒரு அறிகுறி என்னை பொறுத்த வரைக்கும். வென்றெடுக்க போறோங்கிற ஒரு நம்பிக்கையோட பயணிச்சுட்டு இருக்கும்போது வென்றுட்டோம், இந்த இருக்குது அறிகுறி வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்கு எனக்கு. அதை பார்க்கும்போது கண்ணுக்கு எட்டின திசையெல்லாம் பார்க்குற தூரமெல்லாம் வந்து மக்கள் வெள்ளம். நான் அப்படி இது வரைக்கும் வாழ்க்கையில் எங்கேயும் போனதும் இல்லை, பார்த்ததும் இல்லை. இதுதான் நான் பங்கேற்கக்கூடிய 2வது மாநாடு. முதல்ல வந்து 2018-19 அந்த காலகட்டத்தில் திருநெல்வேலியில் வச்சுருந்தாங்க அண்ணன் ஒரு இணைய எழுச்சி மாநாடு, அதில் போய் பங்கேற்றிருந்தேன். அதுக்கப்புறம் 2வது இது, அதை விட 10 மடங்கு கூட்டம் வந்துச்சு. அதனால ரொம்ப மகிழ்ச்சி, அளவற்ற மகிழ்ச்சி. எல்லாரும் நான் அம்மா வீட்டில் சொல்லி அனுப்பிச்சாங்க, சிரிக்கக்கூடாது. நான் சிரிச்சுட்டே தான் இருந்தேன். அது கொஞ்சம் கூட சிரிப்பு என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. அதுலேயும் இவ்வளோ வரவேற்பு இருக்கும், நம்மளை இத்தனை பேருக்கு தெரியுங்கிறதே எனக்கு தெரியாது. முதல்ல அந்த கூட்டத்தில் நான் எந்திரிக்கவும் சத்தம் கொடுத்தாங்க. அப்படிங்கும் போது நான் எதிர்பார்க்கிறேன் ஒரு பெரும் ஆதரவு தெரிஞ்சிருக்கு. அப்ப நான் பேசின விஷயங்களும் மக்களை போய் சேர்ந்து, அதுக்கு முக்கியமா காரணம் அந்த பார்ப்பன கடப்பாறை அந்த நிகழ்ச்சி தான். அது வந்து அந்த இடம் தான் எனக்கு மகிழ்ச்சியா இருந்துச்சு. அப்ப நம்ம அண்ணங்களுக்கே தெரிஞ்சிருக்கு அப்படின்னா அப்ப வெகுஜன மக்களுக்கும் போய் சேர்ந்திருக்கும்ல. அப்ப நான் இன்னும் பேசினா இன்னும் நிறைய போய் சேரும்ல. அப்ப மக்கள் பாக்குறாங்கல்ல, கொள்றாங்கல்ல, அவ்வளவு பெரிய திரள் கூட்டம் வந்திருக்குது, இவ்வளோ ஒரு மக்கள் வெள்ளம் இங்கே இருக்குது. அப்போ நம்ம வென்றுட்டோம், முடிஞ்சு. அண்ணன் வந்து நிச்சயமா அண்ணனுடைய கனவு பழிச்சிருச்சு. இதுவே என்ன சொன்னாங்க, இந்த 2026 தேர்தலில் 8 விழுக்காடெல்லாம் இருக்காது, பாதி வந்து 4 விழுக்காடு இருக்கும், 2 விழுக்காடு இருக்கும், 1 விழுக்காடு தான் இருக்கும், விஜய் எல்லாத்தையும் சாப்பிட்டுருவாரு அப்படின்னு என்னென்னமோ சொன்னாங்கல்ல. அவங்க வந்தவங்க யாருமே வந்து கோடீஸ்வரங்களோ பணக்காரங்களோ அப்படி கிடையாது.
எல்லாருமே கஷ்டப்படுற குடும்பத்துல உள்ளவங்க, எங்கிருந்தோ எவ்வளவோ தூரத்துல இருந்து வந்திருக்கிறாங்க. அந்த ஒருங்கிணைப்பை பாருங்க. ஒரு குப்பை இல்ல, ஒரு நெகிழி குப்பை இல்ல, எவ்வளவு ஒழுக்கம். அதை பத்தி நிறைய அண்ணன் பேசிருக்கீங்க, நான் பார்த்திருக்கேன். அப்ப அதை நேர்த்தி பாருங்க, வந்து அந்த கட்டமைப்பை பாருங்க. அதுக்கான ஒரு முயற்சி தலைவன் பண்றதை சரியாக பாருங்க. இருந்தால் அதை பின்தொடரக்கூடிய மக்கள் வந்து No சரியான casualties னு, zero casualties. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி அதெல்லாம். அந்த கூட்டத்தால் நான் முதல் வரிசையில உட்காந்துருந்தேன்னா நல்லா தெரிஞ்சிச்சு எனக்கு. அந்த கூட்டம் மக்களை நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். எவ்வளோ அண்ணன்மாரு, எவ்வளோ குழந்தைங்க, எத்தனை பேர் முக்கியமா வந்து பெண்கள் இவங்கெல்லாம் பாதுகாப்பா ஆமா, வந்துட்டு எங்களுக்கு போகக்கூடிய தொழுறதுக்கு இடம் நம்பிக்கையோட வந்து கொடுத்துருந்தாங்க, நோம்பு திறக்கிறதுக்கு நேரம் கொடுத்துருந்தாங்க, இடம் கொடுத்துருந்தாங்க. அப்ப இதெல்லாம் சிறுபான்மை பாதுகாப்பா இல்ல என்ன, எனக்கு புரியல. வேற என்ன சிறுபான்மையின் பாதுகாப்பு? இஸ்லாமியர்களை சிறுபான்மைன்னு சொல்ல மாட்டேன், சொல்லாது. அப்படி சொன்னா செருப்ப கழட்டி அடிக்கிறாரன் செந்தமிழன் சீமான். அப்ப அந்த மாநாடு அப்படிங்கிறது அந்த உணர்வு தான் முக்கியமானது. நிச்சயமா இது நாள் வரைக்கும் வந்து என்ன சிறுபான்மைன்னு சொல்லியிருக்க. அது ஒரு பெரிய ஐ ஓப்பனர். உங்க மாநாட்டு திடல்ல இஸ்லாமியர்களுக்கு தொழுகிறதுக்கு இடம், நோன்பு திறப்பதற்கு இடம், நோன்பு திறப்பதற்கு நேரம் அது வரைக்கும் ஆரம்பிக்கல. வேட்பாளர்களையும் இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறனால நாங்க போய் நோன்பு திறந்து தொழுதுட்டு வர வரைக்கும் அண்ணன் காத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் தொடங்குச்சு நிகழ்ச்சி. இதான சக மனிதர்களை நேசிப்பது, அன்பை காட்டுவதுங்கிறது. நாங்களாம் கூட கொஞ்சம் யோசிச்சோம், இப்ப கூட்டமா இருக்குமே எப்படி நோன்பு திறக்க. நோன்பு நாள்ல வந்துருச்சா, அதனால ரொம்ப யோசனையா இருந்துச்சு. பொதுவா நோன்பு நாள்ல பயணிக்க மாட்டாங்க ரொம்ப தூரம், வெயில் வேற இருக்கு அப்படிங்கிறதுனால. ஆனா ரொம்ப அழகான நேர்த்தியான ஏற்பாடு, ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம். சிறப்பு. உங்களுடைய ராணிப்பேட்டை நிகழ்ச்சி தொலைக்காட்சியில வெளிவப்பான அந்த விவாத நிகழ்ச்சி, நீங்க எங்க போனாலுமே ஒரே சண்டை தான் போல இருக்கு. என்ன பஞ்சாயத்து? வீரன் அங்க வந்துட்டது பூரா வீரனை இறக்கிட்டு பயங்கரமான ஆட்டம் தாங்கல. அது வாங்கி அவங்க கொடுத்து சொல்லி விட்டு அனுப்பிச்சிருக்காங்க. ஒரே ஆட்டம் பயங்கரமா தாங்கல, என்ன பண்றதுனே தெரியல. ரொம்ப டான்ஸா இருந்துச்சு, பேச விடாம ரொம்ப இடம் மறிச்சிட்டு இருந்தாங்க. அப்புறம் சொல்லத்தானே வேணும், உட்காருங்க, நான் அன்பா சொன்னேன், உட்காந்துட்டாங்க. ஆனா நல்ல ஒரு துணிச்சலா வந்து அதை கையாண்டீங்க. எனக்கு அந்த மாதிரியான ஒரு எதிர்கொள்றதுக்குள்ள ஒரு மேடையில் நிற்கும்போது கீழே இருந்து ஒரு சின்ன செலவு வந்தாலும் கூட மேடையில் பேசக்கூடியவங்க ஒரு தடுமாற்றத்துக்கு உள்ளாயிருவாங்க. ஆனால் உங்கள்கிட்ட அந்த தடுமாற்றம் இல்லை. நீங்கள் வீட்லேயுமே அப்படிதானா? இதே மாதிரி பெண் புலி தானா? வீட்டில் அம்மா அத்தாலாம் ஏதாவது லைட்டாக அப்படி பார்த்தாங்கன்னா அடங்கிடுவேன். அப்படிதான் சின்ன பிள்ளையிலேருந்தே வளர்ந்தது. சீமான் அண்ணன் கொடுத்த தைரியம் தான் அதெல்லாம். அண்ணனை பார்த்து வளர்ந்தது தான். அங்கே திமுக அதிமுக ரெண்டு பேருமே வந்து என்ன சொல்லி கூட்டு வருவாங்கன்னா, அவ ஏதாவது நெகட்டிவா பேசும்போது நம்ம விஷயங்களை பத்தி ஊழல் பட்டியெல்லாம் இடும்போது கத்தி விடு, பெண் சாஃப்டா இருப்பா அப்படிலாம் நினைச்சிட்டு வந்துட்டாங்க. அதிமுகவும் கடந்து கத்துனுச்சு, திமுகவும் கடந்து கத்துனுச்சு. ஏன்னா நான் அடுத்து சொல்ல போறதே அவரை பக்கத்துல இருக்கிற பத்தி தான். திமுக அதிமுகவுக்கு சொந்தமாவே மணல் யாடும் கல்குவாரிகளும் இருக்கும் போது அவங்க எப்படி இதெல்லாம் தடுப்பாங்க அப்படிங்கும் போது பக்கத்துல இருக்கவருக்கு விட 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 லேசா ஆடுது. உடனே அவர் சொல்லி கொடுத்து கூட்டு வந்த மாதிரியே கடந்து கத்த ஆரம்பிச்சிடறாங்க, கொல்ல ஆரம்பிச்சிடறாங்க. அப்ப நான் என்ன சொல்லிட்டேன், அன்பா இல்லைங்கப்பா உட்காருங்க அப்படின்ட்டு நான் அன்பா சொன்ன உட்காந்துட்டேன். சரி, ராணிப்பேட்டை மக்கள் வந்து ஏன் உங்களுக்கு ஓட்டு போடணும்? ஏன் அந்த மக்கள் வந்து உங்களை இது வரைக்கும் அங்கே இருந்த எம்எல்ஏக்கள் தவிர்த்துட்டு தாரிகா சல்மான் அப்படிங்கிற ஒரு பொண்ணை ஏன் தேர்வு பண்ணணும்? ஏன்னா நான் அந்த மண்ணுக்கும் மக்களுக்குமாக உழைக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியை சார்ந்து இருக்கேன். அதுவே மிகப்பெரிய தகுதி. நாங்கள் எங்களுக்கு வந்து ஊழலற்ற கரைபடியாத கரங்கள் நாங்கள், அது 2வது தகுதி. இன்னொன்று, இவங்க என்னென்னலாம் வாக்குறுதிகள் கொடுத்துருக்குறாங்க. கிட்டத்தட்ட அந்த ஊரில் நான் வந்து ஒரு 23 வருஷம் 24 வருஷமாக நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். இப்போ இந்த 24 ஆண்டுகளுமே நடந்த தேர்தலில் என்னென்ன வாக்குறுதிகள் இவங்க கொடுத்துருக்குறாங்க, அதை என்னென்ன நிறைவேற்றினாங்க அப்படிங்கிறத பார்த்து வளர்ந்துருக்கேன். நீங்கள் தானே அங்கிள் போன தேர்தலில் நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது 6th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது எங்கள் வீட்டுக்கிட்ட வந்து எங்கள் அம்மாட்ட சொன்னீங்க, அந்த சாக்கடையில் இருக்க கொசுக்கு மருந்து அடிக்கிறேன்னு. அடிக்கலாம், அந்த உணர்வு என்கிட்ட இருக்கு. அப்போ எனக்கு தெரியும் என்னுடைய மண்ணுடைய பிரச்சனை என்ன, இவங்க என்ன செஞ்சுருக்கிறாங்க, எவ்வளோ ஊழல் செஞ்சுருக்கிறாங்க, அதையுமே எனக்கு தெரியும். இப்போ சாதாரண ஒரு வீட்டில் இருந்தார், நான் அந்த ஊருக்கு வரும்போது இன்னைக்கு வந்து அவர் வீட்டுடைய மதிப்பு வந்து 200 கோடி ரூபா. 200 கோடி ரூபாய்க்கு பங்களா. இப்போ ஒரு 2 மாதம் தை மாதம் தான் பால் காய்ச்சினாங்க. அப்போ நான் அதையும் பார்த்து வளர்ந்துருக்கிறேன். அப்படிங்கும்போது இது 3வது தகுதி. அவங்க கொடுத்த வாக்குறுதியெல்லாம் தாண்டி என் மண்ணை வளப்படுத்துவதற்காகவும் கனிம வள கொள்ளையை தடுத்து நிறுத்துறதுக்காகவும் இயற்கை வளங்களையும் கனிம வளங்களையும் காப்பாற்றுறதுக்காகவும் நாங்கள் பாடுபடுவோம். நிச்சயமாக பாடுபடுவோம், சத்தியமாக பாடுபடுவோம். அதுக்காக அந்த மக்கள் எங்களுக்கு வாக்கு செலுத்தும். இந்த பெரும் வாக்கு வங்கி அல்லது வந்து பண பிரயோகம் பண்ணக்கூடிய கட்சிகளுக்கு நடுவில் காசு கொடுக்காத நாம் தமிழருடைய வெற்றி பயணம் வந்து எந்த அளவுக்கு சாத்தியமாக இருக்கும்? அதுவும் ராணிப்பேட்டை மாதிரியான தொகுதியில் இவ்வளோ நாள் நம்ம பேசுகிறத அவ்வளோ உன்னிப்பாக கேட்க மாட்டாங்க. இப்போ வந்து கவனிக்கிறாங்க, இந்த பிள்ளை என்ன பேசுது அப்படின்னு கேட்குறாங்க, கவனிக்கிறாங்க. வீட்டுக்கு போனோம் அப்படின்னா மதித்து நமக்கு சொல்கிற விஷயத்த காது கொடுத்து கேட்குறாங்க. அப்போ அதுவே வெற்றினே, மிகப்பெரிய வெற்றி. இது வரைக்கும் நாம் தமிழர் கட்சிக்கு இந்த களத்தில் எங்களுக்கு கிடைக்காத ஒரு மிகப்பெரிய ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு சப்போர்ட் வந்து இந்த
தேர்தலில் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. அன்னைக்கே பாருங்க அந்த நியூஸ் தமிழ் 24/7ல காசு கொடுத்து கூட்டு வந்த கூட்டம் தான் திமுக அதிமுக, 2 பக்கம் உட்காந்துருப்பாங்க, நடுவுல நம்ம பசங்க உட்காந்துருப்பாங்க. நீங்க அதை பார்த்துருப்பீங்க. அவ்வளவுதான் கூட்டம் ஆர்கானிக்கா. ஆனா சுத்தி நின்ன மக்கள்லாம் வந்து பார்வையாளர்கள் இருக்கிறாங்க இல்லையா, நான் ஏறும் போது ஒரு 10 பேர் தான் நம்ம கட்சி பசங்க தான் கை தட்டினாங்க. நம்ம கூட்டு போனது அவ்வளவுதான், 20-30 பேர் தான் கூட்டு போயிருந்தோம். அவ்வளவுதான் கை தட்டினாங்க. பேசிட்டு இறங்கும் போது மொத்த கூட்டமுமே கை தட்டுச்சு. அப்ப கவனிச்சிருக்காங்க. நான் மகிழ்வுந்துல ஏற போறேன், வந்து கிட்ட வந்து எப்படியாவது ஜெயிச்சிருவான் அப்படின்னு சொல்றாங்க. அதிமுக துண்டு போட்டிருக்க ஒருத்தர் சொன்னாரு, ஜெயிச்சிருப்பா நைனா, ஜெயிச்சிரு நைனா, நீ எப்படியாவது ஜெயிச்சிரு நைனா, அப்பா துண்டை கழட்டிட்டு பேசுங்கப்பா, பார்த்தாங்கன்னா பிரச்சனையா போயிடும் அப்படின்னா. இல்லை நைனா, பேசினா பேசிட்டு போட்டோம், என்ன திட்டு போட்டு நீ ஜெயிச்சிரு. அப்ப என்னை தேடி வந்து மக்கள் நீ ஜெயிச்சிரு, நல்லா பேசுற, அப்போ உனக்கு வந்து ஏதோ சங்கதி இருக்கு, உங்ககிட்ட சரக்கு இருக்கு, ஏதோ செய்வீங்க, நீங்க வென்று வந்த இளம் தலைமுறை பிள்ளைகள், உங்ககிட்ட அரசியல் புரிதல் இருக்கு, அப்போ உங்களை மாதிரி ஆளுங்க வரணும் அப்படின்னு சொல்றாங்க. ஒவ்வொரு வீட்டுக்கும் போகும்போது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய தாய்மாரெல்லாம் குழந்தைங்களை கூப்பிடுறாங்க, வா அந்த அக்கா வந்திருக்காங்க பாரு, அந்த அக்கா வந்து பேசு கூப்பிடுறாங்க. நானும் கூப்பிட்டு கொஞ்சம் இன்ட்ராக்ட் பண்ணுவேன். மற்ற இஸ்லாமிய பெண்கள்லாம் உங்களை வந்து பெரிய ஆதரவு இருக்கு. கல்மேல் குப்பம்னு ஒரு பகுதி, அந்த பகுதியை உருவாக்குனதே திமுக தான். அந்த மக்களுக்கு அங்க இடம் கொடுத்து போய் அங்க குடியமர்த்தினதே திமுக தான். ஆனா கல்மேல் குப்பம் மொத்தமாவே நான் வீடு வீடா போய், இஸ்லாமிய பகுதி தான் அது, ஒவ்வொரு மக்கள்கிட்டையும் போய் பேசும்போது கொள்ளும் போது அவ்வளவு அபரிவிதமான ஒரு வரவேற்பு. நம்ம சொல்றதை கேட்குறாங்க. இஸ்லாமியர்கள் தவிர்த்து மற்ற மதத்தவர்களும் இஸ்லாமியர்களே வரவேற்கும் போது அவங்க அதை விட அதிகமாக வரவேற்கிறாங்க. அவங்களுக்கு என்னன்னா, யங்ஸ்டர்ஸ் வரணும், இளைஞர்கள் வரணும். இங்கே வந்து கரப்டட் பீப்புள் இங்கே இருக்கிறாங்க. ஆன்டி இன்கம்பன்சியோட உச்சம் நீங்கள் எங்கே பார்க்கலாம்னா ராணிப்பேட்டை மாவட்டத்தில் பார்க்கலாம். யாருக்கும் பிடிக்கல, காசு மட்டுமே பேசிக்கிட்டு இருக்கு. இது எதுவுமே எந்த பிரச்சனை மாவட்டத்தில் நடந்தாலும் தொகுதியில் நடந்தாலும் அங்கே இருக்கக்கூடிய ஆளும் அதிகார வர்க்கத்துக்கு அதை பற்றி எந்த கவலையும் இல்லை. கடைசி நேரத்தில் நம்ம கொடுக்குறது கொடுத்தா மக்கள் தருவாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு உச்சகட்டமான ஒரு நம்பிக்கையில் அவங்க பயணிச்சுட்டு இருக்காங்க. அப்படிங்கும்போது நாங்கள் போய் களத்தில் நிற்கும் போது அதை நாங்கள் உடச்சிடுறோம். ஓரளவுக்கு வந்து நிச்சயமாக இந்த வாக்குக்கு பணம் கொடுக்குற அந்த ஸ்டேட் வந்து அது நீ கொடுத்துட்டு போ, வச்சுட்டு போ, பார்த்துக்கலாம், ஓட்டு தானே அப்புறம் பார்க்கலாம் அப்படிங்கக்கூடிய நிலையில மக்கள் வந்துட்டாங்க. இன்னும் கொஞ்சம் உழைக்கணும், கொஞ்சம் இல்லை பயங்கரமாக உழைக்கணும். உழைச்சா நிச்சயமா எங்களுக்கான அறுவடை இருக்குன்னு நாங்கள் நினைக்கிறோம். உரையாடல ஒரு இடத்துல சொன்னீங்க, விஜயோடைய வரவு அங்கே வந்து உங்களுக்கு சிறு சலதில் போய் உண்டு பண்ணதா மற்றவங்கலாம் சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. இப்போ விஜயோடைய அரசியல் பயணம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அவருடைய வரவால் வந்து நிறைய அவர் மீதான விமர்சனங்கள் வைக்கிறாங்க. அடுத்தடுத்து நிறைய சிக்கலான விஷயங்கள் போதும்னு வைங்களேன். இப்போ அவருடைய குடும்ப விவகாரங்கள்லாம் பேசப்படுது. இந்த விவகாரங்களை எப்படி பார்க்குறீங்க? அதெல்லாம் இவர் வந்ததுனாலலாம் பேசப்படலை இல்லைன்னு. இவர் வந்ததுனால இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு மாவீரன் களத்தில் இறங்கி போரிடும் போது அவனுக்கு வந்து அவன் மேலே அலிகேஷன்ஸ் வைக்கிறதோ இல்லை ஒற்றை ஆளாக அண்ணன் சீமான் போன்றவர்கள் களம் காணும் போது, மிகப்பெரிய அதிகார வர்க்கத்தை எதிர்த்து களம் காணும் போது தேவையற்ற பொய்யான விமர்சனங்களை வச்சு, ஸ்பெகுலேஷன்ஸில் வச்சு, அலிகேஷன்ஸை வச்சு அவரை வந்து முடக்க நினைக்கிறதுங்கிறது வேற. ஏற்கனவே அலிகேஷனில் இருக்கிற ஒரு பர்சன், ஏற்கனவே கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸ் கட்டாதவர், ஏற்கனவே சில விஷயங்களை செஞ்சவர், அவர் வந்து நான் திடீர்னு ஒரு நாள் மக்கள் மேலே எனக்கு நம்பிக்கை வந்துருச்சுன்னு அரசியலுக்கு வந்தவர் அப்படிங்கிறது வந்து நீங்கள் அதை அப்படி பார்க்க முடியாது. அவர் அரசியலுக்கு வந்ததுனால சரி தான். ஆனால் வந்து ஒருத்தங்களுடைய தனிப்பட்ட குடும்ப விவகாரத்தை வந்து ஒருத்தங்க விவகாரத்து போகிறது பிரிந்து போகணும் அப்படிங்கிறது தனிப்பட்ட விவகாரம் இல்லை. யாருமே அதை பற்றி பேசக்கூடாது. அது நாகரிகம் கருதி விவாகரத்து அப்படிங்கிறது வந்து திருமண ரத்து அப்படிங்கிறது வந்து 2 மனங்களுக்கு இடையிலான ஒரு பெரிய, அது வந்து வேதனையும் இல்லை, அது மாதிரி ஒரு கொடுமையும் இல்லை. அது யாருக்கும் அப்படி நடக்கக்கூடாது. ஆனா இதுல அவருடைய விவாகரத்தை பத்தி நம்ம பேசல. அவர் மேல வைக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன, குற்றச்சாட்டுகள் என்ன, இந்த கேஸ் ஒன்று நடக்குது இல்லையா, டாக்ஸ் கட்டாது. ஸோ அந்த டாக்ஸ் கட்டாத கேஸாக இருக்கட்டும், இல்லை அவருடைய கவனக்குறைவால் ஏற்பட்ட மரணங்களாக இருக்கட்டும், அதெல்லாம் வந்து இவரை ஒழிக்கிறதுக்காக வைக்கக்கூடிய நெருக்கடி அப்படின்னு நீங்கள் பார்க்க முடியாது. அதெல்லாம் அவருடைய செய்வினைகள், அவர் செய்த வினைகள், அவ்வளவுதான். நல்லது. உங்களுடைய வெற்றி பயணம் சிறக்க வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி.